फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். ஜூடிஸ் குக்கிங் டைரி சேனல் சார்பா எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ஒரு சேவரி தான் பார்க்க போறோம். டைமண்ட் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியா ஃப்ளேக்கியா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் 1 hour குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 கப்புமே கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், இல்லை 2 கப்புமே மைதா சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இதில் கருப்பு எள்ளு ஓமம் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு 1 டீஸ்பூனும் ஓமம் 1/4 டீஸ்பூனும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துட்டு 3 பல் பூண்டு, 6 காஞ்ச மிளகாய் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கம்பைன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம சூடாக நெய் சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிப்ஸ் நல்லா மொறுன்னு கிடைக்கும். நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதையும் இதே மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு சூடாக்கி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பூரி மாவு பதத்துக்கு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாத வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாவு காயாமல் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை உருண்டையாக உருட்டிக்க போகிறோம். எந்த சைஸில் உங்களுக்கு உருட்டினா தேய்ச்சி எடுக்கிறது வசதியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா இழுத்து நல்லா தின்ன தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிட்டு நம்ம கட்டையில் கொஞ்சமாக மாவு தடவிட்டு அதுக்கு மேலே வச்சு தேய்க்கிறப்ப உங்களுக்கு மாவு சுத்தமாக ஒட்டாமல் வரும். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஒட்டாமல் வருதோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா மாவு தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு அந்த டைமண்ட் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கிடைக்கும். ரொம்பவும் எண்ணெய் குடிக்காது. நல்லா மெல்லிஸாக எவ்வளவு முடியுமோ அது ஏற்ற அளவு நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு நைஃப் இல்லைன்னா பீட்சா கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரிசையாக கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி கட் பண்ணுறப்ப நமக்கு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இதே இது உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணான்னாலும் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே டைமண்ட் சிப்ஸில் நமக்கு ஸ்வீட்டும் இருக்குது, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா காரம்லாம் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால குழந்தைங்கெல்லாம் டக்குன்னு காலி பண்ணிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 வாரம் வரைக்கும் கூட தாங்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ இப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம ஒரு தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஒட்டாமல் நமக்கு அழகாக வந்துடும். இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் தேய்ச்சி நீங்கள் கட் பண்ணி இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே அதுவே அழகாக பிரிஞ்சிட்டு வந்துடும். தனித்தனியாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக பஃபியாக வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் தேய்ச்சி கட் பண்ணுறப்பவே லைட்டாக டூத்பிக் வச்சு ஹோல் போட்டிங்கன்னா அது பஃபியாக வராது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறப்பே கொஞ்சம் நேரத்துலேயே அது அமுங்கிரும். இதே இது நீங்கள் டைமண்ட் சிப்ஸை மெல்லிஸாக போடலாமல் கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பூரி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெல்லிஸாகவும் தேய்ச்சிக்கோங்க. கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கலரில் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த தீபாவளிக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.